கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கும் அதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரை குறித்து தனித்தனியே அநேக சித்தம் வைத்திருந்தாலும் எல்லாரை குறித்தும் ஒரு சில சித்தங்களை வைத்திருக்கிறார். அவற்றில் ஒரு சித்தத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எல்லா நேரத்திலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பது கூட ஒரு சித்தம் என்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. ஏனென்றால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் போது, ஆண்டவர் நாம் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் போது ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஏன், நாம் கேட்காத சில காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது கூட நன்றி சொல்வோம். ஆனால் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா என்றால் இல்லவே இல்லை. பல வருடங்களாக ஜெபித்த காரியம் நடக்கவில்லை என்ற போது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா என்றால் கூடவே கூடாத காரியம்தான். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, அப்படிப்பட்ட காரியத்திற்கும் நீ நன்றி செலுத்து என்பதாகத்தான் வேதம் சொல்லுகிறது. அதாவது இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால், சிங்கத்தின் கெபியில் இருக்கும் போது என்னை காப்பாற்றும் என்று கத்துவோம் கதறுவோமே தவிர, ஆண்டவரே இந்த சிங்க கெபியில் போட்டதற்காக நன்றி என்று சொல்லுவோமா என்றால் நிச்சயம் இல்லை. அதே போல அக்கினி சூளையில் கொண்டு போகப்படும் போதே, ஐயோ என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்றுவீரா இல்லையா என்று பேசுவோமே தவிர, ஆண்டவரே அக்கினியில் போட போகிறார்கள் நன்றி என்று சொல்லுவோமா என்றால் நிச்சயம் இல்லை. நம்மை பற்றி எல்லோரும் நன்மையாக பேசும்போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆனால் நாம் செய்யாத தவறுக்காக மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படும் போது, கூனி குறுகி நிற்கும் போது, ஆண்டவரே என்னை இப்படி நிற்க வைத்தீரே நன்றி என்று சொல்லுவோமா என்றால் நிச்சயம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த இடங்களில் எல்லாம் கூட நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதாவது கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற காரியத்திற்கு யார் வேண்டுமானாலும் நன்றி சொல்லலாம். தெரியாதவர்கள் கூட உங்களிடத்தில் ஒரு நிமிடத்திற்கு உங்களுடைய பெண்ணை தாருங்கள் என்று கேட்டால் நாம் கொடுப்போம். அதை திருப்பி கொடுக்கும் போது அவர்கள் நன்றி என்று சொல்வார்கள். இதுதான் உலக வழக்கம். ஆனால் ஆண்டவருடைய வழக்கம் அதுவல்ல. நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்ளாத காரியத்திற்காக கூட ஆண்டவரே நன்றி என்று சொல்ல வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது ஒரே நாளில் வந்து விடாது, காலம் எடுக்கத்தான் செய்யும். ஆண்டவருடைய கிருபையை நாடித்தான் ஆக வேண்டும். ஆகவே இந்த மாதத்தில் ஒரு முடிவு எடுங்கள். ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நான் உமக்கு நன்றி சொல்ல வேண்டும். விசேஷமாக நான் நினைக்காத, ஆசைப்படாத, எதிர்க்கிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தால் கூட நன்றி சொல்லுகிற அந்த இருதயத்தை தாரும். என்னுடைய காரியங்கள் எல்லாம் எதிரானால் கூட நன்றி சொல்லுகிற இருதயத்தை இன்றைக்கு எனக்கு தாரும் என்று ஜெபியுங்கள். ஏனென்றால் அவருடைய சித்தத்தின்படி செய்யும் போது நான் நிலை நிற்போம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வோம் என்று இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதங்கள் தன்னால் வந்துவிடும் தெய்வ சித்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் போது. ஆகவே தெய்வ சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுப்போம், ஆசீர்வாதங்களை தானாய் சம்பாதிப்போம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.